என் இனிய அன்புள்ளங்களே, இயேசு உயிர்த்தெழுந்தார். தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்துகின்றார். அன்னை மரியா நம்மோடு நமக்காக பரிந்து பேசுவார். நாம் தொடரும் சங்கீதம் 17:7-8, நீதிமொழிகள் 7:15-16. சங்கீதம் 17:7. உமது வியத்தகு பேரன்பை காண்பித்தருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து உமது வலக்கரத்தால் விடுவிப்பவர் நீரே. 17:8. உமது கண்ணின் மணியென என்னை காத்தருளும். உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். நீதிமொழிகள் 7:15. அதனால் நான் உன்னை காண வந்தேன், உன்னை அவளோடு தேடினேன், கண்டு கொண்டேன். என் மஞ்சத்தை நீதிமொழிகள் 7:16. என் மஞ்சத்தை மெத்தையிட்டு அழகு செய்திருக்கிறேன், எகிப்து நாட்டு வண்ண கம்பளங்கள் விரித்திருக்கின்றேன். இன்றைய வாசகம் திருத்தூதர்கள் பணி நூலிலிருந்து 8:26-40. நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை. பிலிப்க்கு வந்து தூய ஆவியானவர் சொல்கிறாரு, நீ இந்த பக்கம் போ. இந்த மாதிரி ஒரு கவர்னர் வந்துட்டு அலி அவர் வந்துன்னு இருக்குவார். அவர் வந்துட்டு அந்த இதில் வந்து பணிபுரியவர். அவர் வந்து எஸ்ஐ நூலிலேருந்து படிச்சுன்னு போவார், நீ அவருக்கு விளக்கம் கொடு அப்படின்ட்டுன்னு. அதே மாதிரி இவரும் படிச்சுன்னு போய் அவருக்கு விளக்கம் கொடுத்து அவர் ஞானஸ்தானம் பெற அவரோடு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பிலிப்பு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு டிரான்ஸ்ஃபிகர் ஆகிறாரு. பாருங்கள், இதே மாதிரி தான் புனித அந்தோனியார் கூட. புனித அந்தோனியார் வந்துட்டு ஒரு இடத்துல போதிச்சுன்னு இருக்குவார். அவருக்கு வந்துட்டு அவங்க பெற்றோருக்கு வந்து ஒரு பழி வந்துடும். ஏன்னா அவங்க பெரிய மர்ச்சன்ட்டு, கிளாத் மர்ச்சன்ட்டு. ஆனால் அந்தோனியார் அதெல்லாம் துறந்து தானே வெளிவந்தார். அப்போ அவர் வந்துட்டு அங்கே பண்ணின்னு இருக்கும்போது அந்த கோர்ட்டில் அவங்கள நிற்க வைக்குவாங்க. இவர் அங்கேருந்து அப்படியே டிரான்ஸ்ஃபிகர் ஆகி அவங்க அப்பா அம்மாவை காப்பாற்றுவார் புனித அந்தோனியார். அதே மாதிரி தான் இங்கே பிலிப்புக்கும் ஏற்பட்டிருக்கு. அவர் போன இடத்துலேருந்து அவர் அங்கேருந்து கொண்டு போய் அவர் ஞானஸ்தானம் எடுத்த உடனே அங்கேருந்து அவரை எடுக்கப்பட்டு அவர் அதன் வழியே சென்று அவர் வந்து எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு போய் போகிற இடமெல்லாம் சென்ற இடமெல்லாம் செசரியா போய் சேரும் வரை எல்லா நகரங்களிலும் நற்செய்தி அறிவிச்சுனே போனாராம். அமைச்சர் அவர் வழியே அவர் போயிட்டார். இன்றைய நற்செய்தி யோவான் 6:44-51. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. உணவு உணவு உணவு. ஆண்டவர் பாருங்கள், பசியானவங்களுக்கு உணவு கொடுத்தாரு, விருந்தினரோட உணவு, பாவிகளோடு விருந்துண்ணார், மார்த்தா மரியா வீட்டில் போய் விருந்துண்ணார். உணவு நிறைய உணவை பற்றி நம்ம இந்த பைபிளில் பார்த்தோம். இப்போது நமக்கெல்லாம் சோஷியல் டே நடக்கும்போது, நம்மெல்லாம் 10th படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபைனல் டே இருக்கும். அந்த டேயில் வந்துட்டு கெட் டுகெதரு நம்ம வந்து அந்த டேயில் வந்து நமக்குள்ளே இருக்கிற ஒரு திங்ஸை ஷேர் பண்ணிக்குவோம். இதை ஒன்று ஞாபகமாக வச்சுக்கோ, இதை ஞாபகமாக வச்சுக்கோன்னு. இப்போ நம்ம காலங்கள் கடந்துச்சு, அதை நம்ம வச்சுருக்கோமா? யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு முறையில் வச்சுருக்கலாம். ஆனால் அதே மாதிரி நம்ம டிகிரி படிக்கும்போது, பியூசி படிக்கும்போது நம்மளுக்கு நடக்கிற ஒவ்வொரு இதுலேயும் நம்ம ஷேரிங் இருக்கும். இந்தா என் ஞாபகமாக நீ இதை வச்சுக்கோ, உன் ஞாபகமாக நான் அதை வச்சுக்கிறேன். ஆனால் ஆண்டவர் தன் உடலையும் இரத்தத்தையும் நம்மளுக்கு இதை என் நினைவாக செய்யுங்கள் நான் வரும் வரை அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக விட்டு சென்ற உணவு. இதுலேருந்து நம்ம இல்லைன்ட்டு நம்மளுக்கு நோ ஆப்ஷன் கிடையாது, நோ அதர் வே. இது மாதிரி உணவு நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. இதை உண்பவர் என்றுமே வாழ்வார். இதுதான் ஆண்டவருடைய இது. இதோ நாம் ஆண்டவரோடு உணவு உண்போம், அவரோடு விருந்துண்ண நாம் தயாராக இருப்போம், அவரோடு நம்மை நாம் மாற்றிக்கொள்வோம், இயேசுவோடு நம்மை நாம் இணைத்து இயேசு கற்பித்த, இயேசு தந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் மனதில் இருத்தி இயேசுவோடு வாழ முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.